நண்பர்களுக்கு வணக்கம். நான் 2ஆம் கட்டிலேருந்து தங்கராஜா பேசுகிறேன். பாருங்கள் நண்பர்களே, இன்றைய நம்ம மாடித்தோட்டத்து அறுவடை. பாருங்கள், பீர்க்கன் வந்து திரும்பவும் நம்ம பறிச்சிட்டோம். ஏன்னா இது முத்தி பெறக்கூடாதுன்றதுக்காக. சைஸ் சின்னதாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, பாருங்கள் கோவக்காய் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லை, அதை பாருங்கள், கோவை இலைங்க இது. ஆக்சுவலாக கோவை இலையை நம்ம கீரையாக சமைக்கலாம். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. சுகருக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க. இது வந்து நமக்கு கிடைக்காத கீரை, மார்க்கெட்டில் கிடைக்காத கீரைன்னு சொல்லலாம். ரொம்ப வந்து உடலுக்கு வந்து, அதாவது சுகர் இருக்கவங்களுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. நண்பர்களே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியும். நம்ம மாடித்தோட்ட குரூப்பில் இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இது. அதே மாதிரி இப்போ நம்ம கோவக்காயில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய சத்தில் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்காதது என்னன்னு கேட்டிங்கன்னா, கசப்பு, துவர்ப்பு. இது ரெண்டையும் தான் நம்ம எடுத்துக்க மாட்டோம். இந்த கோவக்காயில் அது ரெண்டுமே இருக்குங்க நண்பர்களே. இது வந்து இதுவும் சுகருக்கு அவ்வளோ நல்ல காய். இந்த கசப்பும் துவர்ப்பும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது உங்களுக்கு பெருசாக தெரியாதுங்க. இதை பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து மலேசியன் கோவக்காய். இன்னும் கொஞ்சம் நம்ம இது பெரிய பராமரிப்பு இல்லாமல் வரதுனால இவ்வளோ லென்த்தில் இருக்குது பாருங்கள். இதுவே ஒரு விரல் நீட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு கொடியை வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு அப்படியே இருக்கிற மாதிரி. 2 வருஷம் மினிமம் கண்டிப்பாக செடி எதுவும் ஆகாது. அதுலேருந்து நீங்கள் புது புது செடிகளை உருவாக்கிடலாம். நம்மளே அதுக்கான வேலையை செஞ்சு மாடியில் ஒரு கொடியை உருவாக்கி இன்றைக்கி காய் வச்சுருக்கு. அதை உங்களுக்கு வீடியோ பதிவு கண்டிப்பாக பண்ணுறேன். இன்றைக்கி சூழ்நிலை காலையிலே வேலைக்கு போகிற சூழ்நிலை ஆகிடுச்சு. அதனால் இப்போ அதை பதிவு பண்ணல. பீர்க்கன் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நார்ச்சத்து நிறைந்த காய். இது வந்து நமக்கு 2வது அறுவடைங்க. ஃபஸ்ட்டு அறுவடை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காய் தான். அடுத்து ஒரு 3 காய் பறித்தோம். இப்போ அடுத்தது ஒரு 3 காய் பறிச்சிருக்கோம். இது வந்து நிறைய ரொம்ப இருக்காது. அதனால் நிறைய யாருக்கும் ஷேர் பண்ண முடியல. ஏன்னா சின்ன காய் தான், ஒரு வீட்டுக்கு மட்டுமே. இப்போ சில காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்தால் ஒரு காய் ஒரு வீட்டுக்கு போதுமான ஒரு நேரத்துக்கு இருக்கும். இது அப்படி இல்லை. இது 3மே சேர்ந்தால் தான் ஒரு வேலைக்கு பயன்படுத்த முடியும். அதனால தான் நம்ம யாரும் ஷேர் பண்ணிக்கல, தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நம்ம நட்பு வட்டாரங்கள் எல்லாமே இதை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நண்பர்களே, கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நான் இந்த பதிவுகள் போடுறேன்னா இதில் பெரிய கண்டென்ட்லாம் இல்லை, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இருக்கிற ஃபேக்ட் என்னவோ அதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த கோவக்காய் கீரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, கிடைக்கவும் வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் வந்து நமக்கு வெளியில் மார்க்கெட்டில் கிடைக்காதுங்க. ஒரு இலை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு கை அகலத்துக்கு கொஞ்சம் தாங்க கம்மியாக இருக்குது. அவ்வளோ அழகாக அது வந்து வளர்ந்துருக்கு. சூப்பராக இருக்குது கீரை. நம்ம வந்து ஆர்கானிக்காக பறிச்சிருக்கோம். இதில் எந்த ஒன்றுமே எந்த ஒரு உரமும் கிடையாதுங்க. 100%ங்க. அப்படிங்கும்போது இதோட தன்மை எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். தெரியாதவங்க, அதாவது மாடித்தோட்ட குரூப்பில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, மற்றவங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். இந்த 3 காயுமே வந்து அவ்வளோ சத்தானது, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கோவக்காய், மலேசியன் கோவக்காய் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நானே உங்களுக்கு நிறைய பேருக்கு ஆல்ரெடி ஒரு 10-15 பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளுங்க. நான் இப்போ தரையில் வைக்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன். அதில் வந்த இலை தான் இது. நான் தரையில் வச்சு அதை வளர்த்துட்டேன்னா வேறு லெவலில் நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ண முடியும். கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுதான் என்னோடய நோக்கம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஏதோ ஒன்று இந்த இயற்கை சார்ந்த விஷயங்களை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணுன்றது என்னோடய நோக்கம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணாத சிலவங்க பார்த்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். உங்கள் வீட்டில் இதை மாதிரியான முயற்சிகளை பண்ணிங்கனாலே போதுங்க, அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த சப்ஸ்கிரைப்க்கு அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா தான் ரெகுலராக நம்ம போடுற வீடியோ வரும். அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக இதை வந்து இந்த தற்சார்பு முறையை குழந்தைங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்க. தயவு செஞ்சு அதை முயற்சி பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த நன்மைகள் வந்து சேரணுன்றது என்னோடய விருப்பம். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ. பாய்.